வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. தமிழ்நாட்டில் எத்தனை சிலைகள் இருக்குதோ தெரியாது. சிலைகள் எதுக்கு அமைக்கிறாங்கன்னா பேரை சொல்கிறதுக்காக, வரலாறு தெரியறதுக்காக வைக்கப்படுது. சிலைகளை வச்சும் அரசியல் நடக்கிறது இங்கே தான். வெச்ச சிலையை எடுக்கிறதும் எடுத்த சிலையை மாற்றுறதும் இங்கே தான். அரசியலில் ஏதாவது ஒரு கட்சிக்கு பிரச்சனை வந்தால் முதல்ல பாதிக்கிறதும் இந்த சிலைகள் தான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிலை பெரிய அளவில் பிரச்சனை வந்திருக்குன்னா அது சிவாஜி சிலைக்கு தான். 2006 திமுக ஆட்சிக்கு வந்தால் சிவாஜிக்கு சிலை வைப்போம் அப்படின்னு சொன்னார் கருணாநிதி. சொன்னது போலவே சிவாஜிக்கு சென்னை கடற்கரை சாலையில் சிலை வைத்தார் கருணாநிதி. அடுத்த அதிமுக ஆட்சியில் பல அரசியல் செஞ்சு சிவாஜி சிலையை எடுத்துட்டாங்க. திமுக வச்ச சிலை அப்படிங்கிறதால அந்த கட்சி செஞ்ச அரசியல் அது. மணிமண்டபம் கட்டுனாங்க. போன முறை ஆட்சிக்கு வந்த திமுக அந்த மணிமண்டபத்தில் சிவாஜி சிலையை வைத்தார்கள். அது அகற்றப்பட்ட சிவாஜி சிலை அல்ல, வேறு சிலை. 2009 மதுரையில் சிவாஜிக்கு சிலை வைக்கப்பட்டது. திறந்து வைத்தவர் கருணாநிதியின் மகன் அழகிரி. அது திமுக ஆட்சியில் நடந்தது. 14 வருடங்களுக்கு முன்பு திருச்சியிலும் சிவாஜி சிலை வைக்க முயற்சிகள் நடந்தன. சிலையும் வைக்கப்பட்டன. சிலை திறக்க சிறிது காலதாமதம் ஆனது. பின் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. அவர்கள் ஆட்சியில் அது நடக்குமா என்ன? நிறுவப்பட்ட சிலை கோர்ட்டு பிரச்சனையை சந்தித்தது. சிலையை கோணித்துணி போட்டு மூடிவிட்டார்கள். திருச்சி பாலக்கரை ரவுண்டானா அருகில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த சிலை. எப்போது சிலை திறக்கப்படும் என்று காத்திருந்தார்கள் சிவாஜி ரசிகர்கள். காத்திருந்தார்கள். சிவாஜி சிலை திறப்புக்காக பல முயற்சிகள் மீண்டும் மீண்டும் நடந்தன. ஆண்டுகள் 14 ஓடிவிட்டன. இப்போதுதான் அதற்கு ஒரு விடுவு காலம் பிறந்துள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 2001 ஜூலை மாதம் 21 காலமானார். இவருடைய மறைவுக்கு பின்பு திருச்சியில் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகள் திமுக ஆட்சியில் செய்யப்பட்டு 2011 திருச்சி பாலக்கரை பிரபாத் ரவுண்டானாவில் சிவாஜி கணேசனுக்கு 9 அடி உயர முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டது. சிலை திறப்பதற்கு முன்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் சாக்கு துணியை கொண்டு வந்து சிலை மூடப்பட்டது. சிலை திறப்பும் கிடப்பில் போடப்பட்டது. தமிழ் திரையுலகில் மாபெரும் நடிகராக விளங்கி மக்கள் மனதில் இன்றும் நிறைந்துள்ள சிவாஜி கணேசன் திருச்சியில் தங்கி நாடகங்களில் நடித்து வந்த சங்கிலியாண்டபுரம் பகுதி அருகிலேயே சிலை அமைக்க முழு முயற்சி எடுத்த அவருடைய ரசிகர்கள் சிலை நிறுவப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு மேலாகியும் திறக்கப்படாமல் மூடி வைக்கப்பட்டுள்ளதை கண்டு பெரும் மன வருத்தத்துடன் இருந்து வந்தார்கள். சிவாஜி சிலையை திறக்க திருச்சியில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பல்வேறு போராட்டங்கள், மனுக்கள் அளித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக சட்டசபையில் கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஜினிகோ இருதயராஜ் சிவாஜி சிலை திறப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அப்போது பதிலளித்த அமைச்சர் KN நேரு, திருச்சியில் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் சிலையை திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் கலந்தாலோசித்த பிறகு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார். இந்த சிலை அவருடைய ரசிகர்களால் நிறுவப்பட்டிருந்தாலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அதை திறக்க முடியவில்லை. சிலையை தற்போதைய இடத்தில் திறப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் அதை வேறு இடத்தில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு கூறினார். திருச்சி கிழக்கு எம்எல்ஏ ஜினிகோ இருதயராஜின் வேண்டுகோளின்படி சிலை திறக்கப்படும் பூங்காவுக்கு மறைந்த நடிகரின் பெயரை சூட்டுவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசிக்கப்படும் என்றும் அமைச்சர் KN நேரு கூறினார். இந்த நிலையில் அமைச்சர் KN நேரு அதிகாரிகளுடன் 2 நாட்களுக்கு முன்பாக திருச்சி சோனா மீனா தியேட்டர் எதிரே உள்ள ரவுண்டானாவில் சிலை அமைப்பது குறித்து நேரில் ஆய்வு செய்தார். இந்த நிலையில் சிவாஜி சிலை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றது. இன்னும் ஒரு சில நாட்களில் பாலக்கரை ரவுண்டானாவில் உள்ள சிவாஜி முழு உருவ வெண்கல சிலை அகற்றப்பட்டு சோனா மீனா தியேட்டர் எதிரே உள்ள ரவுண்டானாவில் வைக்கப்படும். அதற்கான பணிகள் முழு வீச்சில் தொடங்கியது. பணிகள் முடிந்து மே 9 சிலையை திறக்க மாவட்ட மாநகராட்சி நிர்வாகங்கள் முடிவு செய்துள்ளன. திருச்சி ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் திறப்பு விழா மே 9 நடக்கின்றது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு பஸ் நிலையத்தை திறந்து வைக்கிறார். அன்று இந்த சிவாஜி சிலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்று மாநகராட்சி மாவட்ட நிர்வாகங்கள் வழியாக வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவாஜி சிலை மாற்று இடத்தில் வைக்கப்பட்டு மே 9 திறக்கப்பட உள்ள நிலையில் சிவாஜி ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள்.